தனலட்சுமி. நான் எங்கள் பெருங்கலத்தூர் பீர்க்கல் கரையில் தான் இருக்கணும். எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்ணதுக்காக நியாயம் கேட்டு தான் நான் எங்கள் சார் கிட்ட வந்தேன். ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க சார். ஃபஸ்ட்டு 2 வருஷம் எங்களுக்கு பையன் இல்லை, அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. பாப்பாவை கன்சீவ் ஆகி 5 மாதம் இருக்கும்போது இந்த விஷயத்த நான் அவரோட ஃபோனில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்துட்டு நான் கேட்டேன், இது தப்பு இல்லையா? குழந்தை இல்லாதப்போ எப்படி இருந்தோம், இன்னைக்கு அந்த குழந்தைய வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொண்டாட கூட உன்னால முடியாத அளவுக்கு இது ரொம்ப தப்பு அப்படின்னு அப்பவே இதெல்லாம் சொன்னேன். 5 மாசம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அடிச்சு சத்தியம் பண்ணாரு, நான் இனி அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், ஆனா உன் கூடயும் வாழ மாட்டேன், அந்த வார்த்தையும் அவன் சொன்னான், நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அடுத்த 9 மாசமும் என் கூட தான் இருந்தாரு. என் மாமியார் எல்லாரும், எங்க அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி, அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவதான் ஒய்ஃபு, குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தைய பாரு, இதுக்கப்புறம் லைஃப் இருக்குன்னு சொன்னேன்னே என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாரு. 9 மாசம் பையனும் பிறந்துட்டான். அதுக்கு அடுத்து அம்மா வீட்டுக்கு, அதாவது குழந்தை பிறந்துருச்சு, அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 5 மாசம் அம்மா வீட்டுல இருந்தேன். அந்த 5 மாசம் கேப்பு இன்னும் பெருசாயிருச்சு. என்கிட்ட அம்மா வீட்டுல இருக்கிற குழந்தை இருக்கான், பேச முடியல. அந்த பொண்ணுகிட்ட பேசி 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 இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு மகாலட்சுமி என் வீட்டுக்காரோட ஹஸ்பண்டோட லவ்வர். அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆக்சுவலா இவர்கிட்ட கதை சொல்ல வந்த பொண்ணு இவர்கிட்ட அப்படியே செட் ஆயிட்டான். நான் கன்சீவ் ஆன கேப் இவங்களுக்கு பெருசா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 5 மாசம் இவருக்கு குழந்தை பிறந்து 3 மாசம் அம்மா வீட்டுல இருக்கேன். எனக்கு போன்ல ரொம்ப டார்ச்சர். இவங்களை பத்தின இந்த போட்டோஸ், வீடியோஸ், அவங்க அங்க போறாங்க, அவங்க இங்க போறாங்க, அவரோட ஃப்ரெண்டோ யாராச்சும் சொல்லுவாங்கல்ல உன் ஹஸ்பண்ட் இப்படி பண்றான்ட்டு. இதை கேட்க கேட்க அந்த பொண்ணும் இவரும் கான்ஃபரன்ஸ் காலில் என்ன பேசி டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் சார். 3 மாசம் குழந்தை என் பையன் கையில இருக்கும் போது 60 மாத்திரை நானே அம்மா வீட்டுல எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ண எல்லா விட்டமின்ஸ் எல்லா மாத்திரையும் எடுத்து அந்த ஒரு இதுல நானே போட்டுட்டு மயங்கி விழுந்துட்டேன். எப்பவுமே வேலைக்கு போற எங்க அம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் நம்ம பொண்ணு திடீர்னு வாமிட் பண்றா, ஏன் இப்படி இருக்கா, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ நடந்திருக்கீங்க, என்னமோ பண்ணிட்டா. அந்த பயத்துல உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ரோம்பெட் ஜிஹெச்ல போயிட்டு 3 நாள் அட்மிட் பண்ணி, ஐசியூலே தான் அந்த 3 நாளுமே அட்மிட் பண்ணி வாமிட் பண்ணி எப்படியோ காப்பாத்தி வந்துட்டோம். அந்த டைம்ல கூட என் வீட்டுக்கார ஃபேமிலியோ இல்ல வீட்டுக்காரோ யாரும் பார்க்கல. ஏன்னா நான் தானே மாத்திரை போட்டுக்கினேன், அவங்க பையன் மேல தப்பு இல்லைல்ல, நானே தானே போட்டுக்கினேன் அப்படின்ற ஒரு ஈகோலாம் யாரும் வரல. அடுத்து என்கிட்ட யாரும் பேசக்கூட இல்லை. அந்த 5வது மாசம் கூட நானே என் குழந்தைய தூக்கிட்டு நானே ஆட்டோ புக் பண்ணி என்னோட ட்ரெஸ், என் பிள்ளையோட அம்மா எல்லாமே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மாமியார் வீட்டுக்கு நீ போ, இதுக்கு மேல நீ இங்க இருந்தீன்னா உன் லைஃப் நாசம் ஆயிடும், நீயே கிளம்பி போ அப்படின்ட்டான். 5வது மாசம் குழந்தைய தூக்கி நானே போயிட்டேன் சார். போயிட்டு தனியா, அப்ப நாங்க இங்கதான் வீடு இருந்தோம், மகாலட்சுமி நகர் கேம்ப் ரோட்ல தனியா வீடு இருந்தோம். வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு மாமியார் பக்கமே போயிட்டா கொஞ்சம் பயத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கலத்தூருக்கே வீடு காலி பண்ணிட்டு போயிட்டேன். அங்க போயும் சும்மா இல்ல, இதே போட்டோ, இதே மாதிரி டார்ச்சர். ஆல்ரெடி குழந்தை பிறந்த அந்த ஒரு ப்ரெஷர்ல இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நீ ஏன் இப்படி பண்ற, என்னால முடியலன்னு சொல்லி வீட்டுல மறுபடியும் போயிட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டு கதவை உடைச்சி காப்பாத்தி மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் பையன் மாறிடுவான்னு சொல்லி மாமியார் சைடு எல்லாருமே பேசி வச்சாங்க. கொஞ்ச நாள் இருந்தான், மறுபடியும் 10 நாள் காணாம அந்த பொண்ணோட ஓடி போயிட்டான். 8 மாசம் குழந்தை அவன் காணாம ஓடியே போயிட்டான். எங்கெங்கயோ பேசி போராடி அந்த பொண்ணோட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அந்த பொண்ணு அவனும் ஒரே இடத்துல ஒரு வீடு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்சுதான் நான் பேசி எங்க வீட்டுல பேசி எங்க மாமியார்லாம் பேசி அவளை மறுபடியும் வர வச்சு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி பாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாம் எந்த ஆம்பளெல்லாம் தப்பு பண்ணல, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்க பிள்ளைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம்னு சொல்லி அந்த 8 மாசம் குழந்தையில இருந்து அப்படியே இருந்தோம். 1.5 வயசு குழந்தையானா மறுபடியும் 10 நாள் நல்லா பேசிட்டே இருப்பான், காணாம போயிடுது. 10 நாள் எங்க போனா பால் பாக்கெட் கூட வாங்கறதுக்கு காசு தராம சம்பளத்தை வாங்கிட்டு
வீட்டுக்கு தாம்மா வரேன்னு சொல்லிட்டு 10 நாள் காணும். 10 நாள் வெயிட் பண்ணேன் சார், திரும்பி வரல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம எங்க அம்மாவுக்கு ஒரு பயம். 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ண பொண்ணு 3வது வாட்டி ஏதாச்சும் பண்ணிக்குமோன்ற பயத்துல இட்லாப்பாக்கம் மகளிர் ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அதான் நாளைக்கு வரேன் நான் மேடம் கிட்ட எஸ்ஐ மேடம் கிட்ட சொல்லி மறுநாள் வர வச்சு எங்களை அங்கேயும் வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் நான் அந்த பொண்ணுகிட்ட இனி பேச மாட்டேன் மேடம் சொல்லி கைப்பட லெட்டர்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு சமாதானம் பண்ணி எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க சார். மறுபடியும் 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அவன் 2 வயசு குழந்தை. இப்பயும் அதே பண்றது காணாம போயிடுறது. எப்ப இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எனக்கே அனுப்பணும். எனக்கு என்னால இதெல்லாம் பார்க்கவும் முடியல. இனிமேல் வாழவோ வேணான்னு முடிவு பண்ணல. இங்கேயே வந்துருக்குறேன் சார். அவர் வேலை பார்க்கறது ஒரு தனியார் கம்பெனில ஃபோர்க் லிஃப்ட் ஆபரேட்டரா இருக்காரு சார். அந்த பெண் வந்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அந்த லேப் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போஸ்ட். அந்த இது வந்து மயிலம்ல இருக்குது, ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி கூட அந்த பொண்ணுகிட்ட நான் தான் பேசினேன். பேசிக்கிட்டு சரி ஒரு சார்பாக விசாரிக்க கூட அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு கேட்கிறேன். நானே ஃபோன் பண்ணி கேட்கிறேன், அம்மா நான் பேசுறேன், நீங்க வந்து இந்த மாதிரி பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். சரி அவங்க ஹஸ்பண்ட்னா திருட்டுத்தனமா பண்ற விஷயத்த நீ இந்த வீடியோ போட்டோ அவங்க கட்டின மனைவிக்கே நீங்க அனுப்பி என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஏன் இஷ்டம் அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்கறாங்க. நான் உன் இஷ்டம்னா நீ வீடியோ எடுக்கிறியா, நீ தனியா பாத்துக்கோ. கட்டின மனைவிக்கு அவங்களுக்கு நான் தான் அனுப்புவேன், இன்னும் அனுப்பிட்டுப்பேன், பார்க்க சொல்லுங்க, இல்ல நீங்க சேர்ந்து பாருங்க, இல்ல அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தூக்கு மாட்டி சாவுங்கன்னு ஒரு சோசியல் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் என்கிட்ட அந்த பொண்ணு திமிரா பேசுறாங்களே தவிர அதை விட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் லோகேஷ் கிட்ட நான் பேசுனேன். அவர் என்ன சொன்னா, என்னம்மா நீ யாருமா என்ன பேசுற அப்படின்னு கேட்டா, சொன்னேன் பேசுறேன், இந்த மாதிரி தனலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தனலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்றது, நான் தான் லவ் பண்ணேன், நான் தான் கல்யாணம் பண்ணேன், நான் தான் கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணேன், இப்ப நான் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறேன், அதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க வீடியோ எல்லாம் அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னக்கா அதுக்கு என்ன பண்றது, என் இஷ்டம், நான் யாருக்கு அனுப்ப நீங்க கேட்க ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன்னா, பத்திரிகை மக்கள் மன்றத்துல ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு நியூடான ஆபாசமான வீடியோ அனுப்புனா என்ன சட்டத்துல ஒரு இடம் இருக்குதோ, ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் அவனுடைய கள்ளக்காதலி அதே ஆபாசமான வீடியோ அந்த ஆணுடைய கட்டின மனைவிக்கு அந்த ஆபாசமான வீடியோ அனுப்புனா அந்த மகாலட்சுமிய சட்டத்துல கொண்டு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த பொண்ணு தனலட்சுமிக்கு நியாயம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சிட்லப்பாக்கத்துல எப்பவுமே இந்த ஒரே ஸ்டேஷன் மட்டும் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறாங்கன்னா, ரொம்ப பெஸ்ட். அவங்களுக்கு என்னமோ பத்திரிகை மன்றத்துல அடிக்கடி பேசினா அவங்க கேஸ் எஃப்ஐஆரோ ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நியாயமா போய் பேசினாக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. புருஷன்லாம் அப்படிதான் இருப்பாங்க, யாரு யாரு கூட வேணுமா. நான் சொன்னேன், மேடம் நீங்க வந்து அதை எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலன்னா அது எப்படி எழுதி கொடுப்போம், நீங்க சொல்றத வாயால சொல்லாது எழுதி கொடுங்கன்னு கேக்குறேன். நான் கேட்டது என்ன சார் நியாயம்? இந்த பொண்ணு கேட்டது அவங்க அம்மா ஒரு குழந்தை, அம்மா அப்பா கிடையாது, சிங்கிள் பேரண்டா ஒரு பொண்ணை வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பண்ற எல்லாருக்கும் நீங்க தான் நியாயம் சொல்லி அந்த பொண்ணுக்கு தகுந்த நியாயத்தை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.